ஆன்லைன் மருந்து விற்பனை நிறுத்தக் கோரி தமிழ்நாடு மருந்து வணிகர் சங்கம் சார்பில் நாளை ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை சேப்பாக்கம் செய்தியாளர் மன்றத்தில் பேட்டியளித்த தமிழ்நாடு மருந்து வணிகர்கள் சங்க தலைவர் ரமேஷ், தமிழக அரசு ஆன்லைன் மருந்து விற்பனையை நிறுத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், வலி நிவாரணி தூக்க மாத்திரைகளை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்வதால் இதனை வாங்கி இளம் தலைமுறையினர் பெரும் துயரத்துக்கு ஆளாகின்றனர் என்றும், உயிர்காக்கும் விதமாக மருந்து விற்பனையில் முறையற்ற லாப சதவீதங்களையும் தள்ளுபடிகளையும் கட்டுப்படுத்திட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். போலி மருந்துகளின் விற்பனை தடுத்திட மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், ஆன்லைன் மூலம் வாங்கப்படும் கருக்கலைப்பு மருந்துகளால் உயிரிழப்பு ஏற்படுவதாகவும் கலாச்சார சீரழிவு அரங்கேறுவதாகவும் குறிப்பிட்ட ரமேஷ், இவற்றை ஒழிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கடையடைப்பு போராட்டம் நடைபெறும் பொழுது மருத்துவமனைகளின் அருகில் உள்ள கடைகளுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வணக்கம். ரமேஷ், தலைவர் தமிழ்நாடு மருந்து வணிகர் சங்கம். நாளை, அதாவது 20/5/2026 அன்று அகில இந்திய அளவில் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மருந்து வணிகர்களுடைய கடையடைப்பு தமிழ்நாடு மருந்து வணிகர் சங்கத்தின் கிட்டத்தட்ட 45,000 உறுப்பினர்களின் முழு ஈடுபாட்டோடு நாளை நடைபெற இருக்கின்றது. இதனுடைய முக்கியமான நோக்கம், பலமுறை நாங்கள் மத்திய அரசாங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகின்றோம். மருந்து வணிகத்தில் ஆன்லைன் மருந்து வணிகம் என்பது மிகப்பெரிய ஆபத்து. அது ஒரு சட்டபூர்வமான வணிகமும் கிடையாது. ஆன்லைன் மருந்து வணிகம் மற்ற பொருட்களை போல் மருந்து ஒரு சாதாரண பொருட்கள் இல்லை, உயிர் காக்கக்கூடிய ஒரு பொருள் மருந்து. ஆகவே இந்த ஆன்லைன் மருந்து வணிகத்தின் மூலமாக இளைஞர்கள், குறிப்பாக நடுத்தர வயதினர் மிக எளிதாக வலி நிவாரண மாத்திரைகள், தூக்க மாத்திரைகள் போன்றவற்றை வாங்கி ஏஐ டெக்னாலஜி மூலமாக மருந்து சீட்டுகளை உருவாக்கி, சைபர் டாக்டர் என்று சொல்லக்கூடிய போலி டாக்டர் மூலமாக பரிந்துரைகளை பெற்று ஆன்லைன் மூலமாக இந்த மருந்து விநியோகம் நாடெங்கும் படுமோசமாக நடந்து கொண்டு வருகிறது. எந்த இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தாலும் பிடித்தாலும் அவர்கள் கையில் வலி நிவாரண மாத்திரைகள், தூக்க மாத்திரைகள் கணக்கிலடங்காத அளவுக்கு இருக்கின்றது. இதற்கு காரணம் ஆன்லைன் மூலமாக அவர்கள் பெறுவதுதான் இதற்கு முக்கியமான காரணம். இதை தடை செய்ய சொல்லி நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம். உயர்நீதிமன்றமும் இதற்கு தடை கொடுத்தது. சென்னை உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம் ஏற்கனவே இதற்கு தடை கொடுத்திருக்கின்றது. ஆனால் மத்திய அரசு இதுவரைக்கும் இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்யவில்லை. இது எங்களுக்கு மிகவும் அந்த வணிகத்திற்கு மிகவும் பேராபத்தாக இருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய மருந்து வணிகர்கள், இந்த மருந்து வணிகர் சங்கம், குறிப்பாக சென்னை மருந்து வணிகர் சங்கம் 101 ஆண்டு பழமை வாய்ந்த மருந்து வணிகர் சங்கம். சுதந்திரத்துக்கு முன்பு உருவாக்கப்பட்ட சங்கங்களிலே இன்றளவும் உயிரோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சங்கம். இதுவரைக்கும் நாங்கள் ஆர்ப்பாட்டங்களோ கடையெடுப்புகளோ இல்லை போராட்டங்களோ எதுவும் நடத்தியது கிடையாது. ஏனென்றால் நாங்கள் மக்களோடு சேவையோடு சேர்ந்த ஒரு வணிகம் என்பதால் நாங்கள் மிக கவனமாகவே நடந்து கொண்டு வந்திருந்தோம். ஆனால் இந்த ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலம் இளைஞர்கள், குறிப்பாக பெண்களுக்கு கருத்தடை மாத்திரைகள் மிக எளிதாக ஆன்லைன் மூலமாக தொடர்ந்து கிடைத்து வருகின்றது. இதனால் பல உயிரிழப்புகள் நடந்திருக்கின்றன. இதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. பத்திரிகை செய்திகள் ஏராளமாக இருக்கின்றன. இதையும் பொருட்படுத்தாமல் நாங்கள் பலமுறை இது குறித்து புகார் அளித்து, ஒன்றிய அரசுக்கு புகார் அளித்து, பிரதமர் அவர்களுக்கு அளித்து, DCGI ட்ரக் கண்ட்ரோல் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவர்களுக்கு புகார் அளித்து, மத்திய சுகாதார அமைச்சருக்கு இது குறித்து இதனுடைய ஆபத்தை எல்லாம் விளக்கி அனைத்தையும் சொல்லியும் கூட இன்னமும் இதற்கு தடை வராமல் இருப்பது எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை கொண்டு தருகிறது. அதே சமயம் இது ஒரு சமுதாய சீரழிவுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு வர்த்தகம். ஆகவே நாங்கள் மத்திய அரசை வலியுறுத்தி அடையாளமாக நாளை ஒரு நாள் முழு கடையடைப்பு நடத்த அகில இந்திய அளவில் 12 லட்சம் மருந்து வணிகர்களும் முடிவு செய்துள்ளோம். அதே சமயம் இரண்டாவது எங்களுடைய கோரிக்கையாக, மருந்து வணிகத்தில் ஏராளமான கார்ப்பரேட் நிறுவனங்கள் உள்ளே வந்திருக்கின்றார்கள். கார்ப்பரேட் நிறுவனங்கள் கவர்ச்சிகரமான தள்ளுபடி என்ற பெயரில் தரக்குறைவான மாத்திரைகளை பொதுமக்களுக்கு விற்க ஆரம்பித்து விடுகின்றனர்.
இந்த தரக்குறைவான மருந்துகளை விற்பதால் ஏற்படும் போட்டிகளால் பாரம்பரியமிக்க மருந்து வணிகர்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர். அரசாங்கத்திற்கு இதையும் நாங்கள் பலமுறை எடுத்து சொல்லியிருக்கின்றோம். இந்த கார்ப்பரேட் வர்த்தகத்தினுடைய தாக்கம் என்ன, அதனால் மருந்து வணிகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதனால் மருந்துகளுடைய தரக்குறைவு எப்படி நடக்கிறது, போலி மருந்துகள் அதனால் எந்த அளவுக்கு உலாவிக் கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கின்றோம். ஆனாலும் எங்களுக்கு இதுவரை தீர்வு இல்லை. அதே சமயம் ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலம் ஏராளமான போலி மருந்துகள் வட இந்தியாவிலும் சரி, குறிப்பாக ஒரு சில இடங்களில் தென்னகத்திலும் பிடிபட்டிருக்கின்றது. இதையும் சொல்லியிருக்கிறோம். ரெண்டாவது, ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக மருந்துகளை பெற்று அதற்கு ஏதாவது எதிர்வினை ஏற்பட்டாலோ அல்லது போலி மருந்து என்று தெரிய வந்தாலோ அதை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கக்கூட முடியாத சூழ்நிலைகளும் இருக்கிறது. ஏனென்றால் அந்த மருந்துகளை விற்பவர்கள் வட இந்தியாவில் எங்கோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு மூலையிலிருந்து அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுபோன்று ஒரு சட்டத்திட்டம் இல்லாமல், ஒரு கட்டுப்பாடு இல்லாமல், ஒரு முறை இல்லாமல் ஆபத்தை விளைவிக்கும், சமுதாயத்துக்கு சீரழிவை விளைவிக்கும் இந்த ஆன்லைன் மருந்து வணிகத்தை முழுவதும் தடை செய்ய கோரி 13.5 லட்சம் மருந்து வணிகர்களும் உணர்வுபூர்வமாக நாளைக்கு இந்த கடையடைப்பை நடத்துகின்றோம். மேலும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தொடர்ந்து அரசு இனிமேல் மருந்து வர்த்தகம் செய்வதற்கு லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது என்பதையும் வலியுறுத்தி நாங்கள் சொல்கின்றோம். இதுவும் எங்களுடைய கோரிக்கைகளில் மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாகவும் அமைகின்றது. தொடர்ந்து அரசு ஆன்லைன் வர்த்தகத்தை உடனடியாக தடை செய்யவில்லை என்றால் அதற்கு பிறகு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறது காலவரையற்ற கடையடைப்பை நடத்துவது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். அதே சமயம் எங்களுடைய மிகப்பெரிய சொத்தே பொதுமக்கள் எங்கள் மீது வைத்திருக்கும் நற்பெயர் தான். நாளை நடக்க இருக்கின்ற அந்த கடையடைப்பினால் யாராவது பொதுமக்கள் எந்த விதத்திலும் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடாது என்பதற்காக மருத்துவமனைகளை ஒட்டியுள்ள கடைகளுக்கு நாங்கள் விலக்களித்திருக்கின்றோம். அதே சமயம் அந்தந்த பகுதிகளில் கடைகளில் அவசர தேவைகளுக்கு யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்கான மொபைல் தொலைபேசி எண்களை எல்லாம் கொடுத்திருக்கின்றோம். மாவட்ட வாரியாக, கடை வாரியாக கொடுத்திருக்கின்றோம். ஆகவே பொதுமக்கள் ஏதேனும் அவசர தேவை இருந்தால் அவர்களுக்கு எந்த நேரமும் நாங்கள் எங்களுடைய சேவையை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம்.